வணக்கமத்தோட சனம் ஜட்டி சே ரெட்டியா ரொட்டியா சட்டியா ரெட்டியா இதே நினைக்கிறேன். அது அந்த அம்மா பார்த்தோன்னா அவங்களும் சொல்லிக்கிறாங்க, நான் ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு நடிகை, ஒரு திறமையான நடிகை அப்படின்ட்டு. மாணவர்கள் போராட்டம், அதாவது நீட்டுக்கு எதிர்த்து மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலையும் நிறைய இடத்துல போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த தாவைக்கு அரசு, மோடி அரசுக்கு சாதகமாக நிறைய மாணவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, அடித்து தூக்கி குண்டு கொட்டா கூட்டு போயிட்டு புழக்கிறாங்க. இது வந்து நம்ம நிறைய செய்தியில் பார்க்குறோம். இதையும் எதிர்த்து நிறைய மக்கள் வந்து தன்னுடைய வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் சப்போர்ட்டாக தமிழ்நாட்டில் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் அவங்களும் பார்த்தோன்னா களத்தில் இறங்கி நீட்டுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இப்படி நேர்மையாக போய்கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தை திசை திருப்பும் விதமாக இந்த சனம் ஜட்டியா செட்டி அப்படின்னு ஒரு தற்கொலை பார்த்தோன்னா என்னை வந்து ஜோக்கர்னு சொல்லிட்டாங்க, என்னை வந்து மைக்கை பிடுங்கிட்டாங்க, அதனால எனக்கு வந்து இது வந்து டெமோக்ரஸியா, இதெல்லாம் ஒரு நாடா, இது வந்து ஒரு போலி போராட்டம் அப்படின்னு போராட்டத்தை வந்து திசை திருப்புற விதமா இவங்களாம் வந்து உண்மையான மாணவர்களே கிடையாது அப்படின்னு ஒப்பார வச்சுன்னு சீன் போட்டுனேன். ஒரு மாதிரி அலப்பறை கொடுத்துருக்கு. அந்த சனம் ஜெட்டி தான் இன்னைக்கு நம்ம புழக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இங்க எத்தனை பேர் காக்ரோச் பார்ட்டி மெம்பர்ஸ்? அவ்வளவுதானா? ஓகே. எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ்? குட், நவ் ஐ அம் ஹாப்பி. எத்தனை பேர் பப்ளிக், நியூட்ரல், ஆர்கானிக்? இந்த ஆர்கானிக், நியூட்ரல், நான் பொலிட்டிக்கல் பப்ளிக்ல ஒருத்தியா தான் நான் இங்கே நிற்கிறேன். நான் முன்னாடி அங்கே நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் வெற்றிமாறன் சார் வந்தாங்க. ஹியூஜ் ஃபேன் சார், ஹியூஜ் ஃபேன். ஸோ நீங்கள் பேசுகிறீங்களா, இதை நோக்கி பேசுனீங்கன்னா பேசுங்க, இல்லைன்னா அந்த சைடு போங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. போயிட்டேன், கோச்சிக்கிட்டு போயிட்டேன். எனக்கு ஏன்னா இங்கே பேசினவங்களோட பேச்சு, அந்த நரேட்டிவ், அந்த ஏஜெண்டா, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பேசனோட பேச்சு, இவங்களோட நரேட்டிவ், இவங்களோட அஜெண்டாலாம் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. இந்த அம்மாவோட பேச்சு என்னோட அஜெண்டான்றது அடுத்து அவங்களே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இல்லை, நீ யாரு, நீ யாரு, நீ முதல்ல நீ என்ன வந்து கணக்கு எடுக்கிறியா? இங்கே எவ்வளோ பேர் மாணவர்கள், எவ்வளோ பேர் பப்ளிக், எவ்வளோ பேர் காக்ரோச் பார்ட்டி. காக்ரோச் பார்ட்டி கம்மியாக இருக்கிறதால இது வந்து மாணவர்களுக்கான போராட்டம் இல்லை அப்படின்னு வந்து போர்ட்ரேட் பண்ண போறியா? எதுக்கு, ஏன் இதெல்லாம் கேட்குற? என்ன பொண்ணா கொடுக்க போற? யாரு நீ முதல்ல? தற்குறி, ஜோக்கர், லூசு. எங்க வந்து என்ன பேச்சு பேசுகிற? மாணவர்கள் வந்து நீட்டுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்றாங்கன்னா அதை பத்தி 4 வார்த்தை பேச துப்பு இல்லை. நீங்களாம் யாரும் கை தூக்குங்க, நீங்களாம் யாரும் கை தூக்குங்க, என்ன அவார்டா கொடுக்க போற? அடுத்து நான் சொல்றேன்னு பார்ப்போம். This is a student protest. Only for the students. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ப்ரொடெஸ்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்றது என் கடமையா நான் பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஒரு மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ், நாங்க கிடையாது. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. நீங்க ஒரு கையை இப்படியே காமிச்சிட்டான். பேசவா போவா? பேசவா போவா, வெளியே போடி ஜோக்கர் அப்படின்னு பேர் பசங்க மாணவர்கள்லாம் பார்த்தோன்னா அடிச்சு வெட்டி விட்டானுவ. இல்லை, முதல் நாள் முதல் ஷோ பார்த்தோன்னு நீ எவன் கேட்டான்? அதாவது தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ இந்த தாவைக்கு அரசு பார்த்தோன்னா மௌனமாக இருக்குது. அதனாலே பார்த்தோன்னா மாணவர்கள் கிளிக்கிறாங்க. தாவைக்கு அரசு வந்து கெட்ட நேம் கொண்டு வந்துறாங்க, பேட் நேம் கொண்டு வராங்க. நாங்கள் வந்து ஜனநாயக படம் வந்து ரிலீஸில் அந்த செலிப்ரேஷன், அந்த மூடில் ஜாலியாக இருக்கும், அதனால பார்த்தோன்னா எங்களை வந்து தப்பாக சொல்கிறாங்க. அதை வந்து நியாயப்படுத்துற விதமா இந்த அம்மா பார்த்தா ஏறி மைக்கு பிடிச்சுன்னா, நான் வந்து FDS வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் தான், என்ன தப்பு, அதனால நாங்க ஜோக்கரா, நீங்க தான் ஜோக்கர் அப்படின்றா. ஏய், வாயில என்ன தெரியல, பெண்ணுன்னு பாக்குற இல்ல, ஒரு நேர்மையா நல்வழியில போற ஒரு போராட்டத்தை வந்து திசை திருப்புற விதமா என்ன பேச்சு இது? யாரும் உன்னை கேட்டா? நீ வந்து தளபதி படத்தை பாரு, இல்லை நீ அஜித் படத்தை பாரு, நீ எவன் படத்தவனா பாரு, உன்னை எவன் வந்து கேட்டான்? நீட்டை பத்தி 4 வார்த்தை உன்னை பேச முடியுமா? முடியாது. அதை விட்டு பொத்துன்னு அதை விட்டு நீ மத்த நபர் சொல்ற நீங்க தான் ஜோக்கர்ன்ற. ஜோக்கர் உடனே ஒட்டுமொத்த மாணவர்கள் வெளியே போடி அப்படின்னு இப்படி வர கையெல்லாம் காட்டுறான். சில பெண்கள் இப்படி வர காட்டுதுங்க. அப்ப எதுக்கு இந்த கேவலமான கேடு கட்ட பொறுப்பு? நீ வந்து என்ன இங்க வந்து ஃபார்ம் பண்ண வர? இங்க வந்து அவன் வந்து என்ன சொல்றான்னா,
இங்குள்ள மாணவர்களை பார்த்தோன்னா உண்மையான மாணவர்கள் கிடையாது. இது வந்து ஏதோ ஒரு அஜெண்டால செட் பண்ண மாணவர்கள். தாவேக அரசுக்கு ஒரு நல்ல நேம் இருக்கு, அதை வந்து ஒரு பேட் நேமை கொண்டு வர போறாங்க. அந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த சனம் ஜட்டி பார்த்தோன்னா அந்த மாதிரி வந்து பேச இல்லை, எனக்கு புரியல. மாணவர்கள் போராட்டம் நீயே வர உள்ள வர உன்னை வந்து எவன் கூட்டான்? நீயே வர, இது வந்து மாணவர்கள் போராட்டம் தான் அப்படின்னு நம்பி நான் வந்து பேசுறேன். நிறைய பேர் அங்கே வந்து பேசக்கூடிய ஆட்களை வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா முழுக்க மாணவர்கள் போராட்டம் பார்த்தோன்னா பெரும் உச்சத்தில் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா சினிமா முகத்தில் ஜனநாயக படம் செலிப்ரேஷன்ல பார்த்தோன்னா மன்சூர் சாப்பிட்றோம், முட்டி போட்டும் பாத யாத்திரை போறோம்னா இந்த மாதிரி கேவலமா இருக்கான்னு சொல்லி நிறைய தலைவர்கள் நிறைய பேர் பார்த்தோன்னா சோசியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாரும் பார்த்தோன்னா கிளிக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்க? பார்த்தா எங்க தளபதி வந்து தப்பா சொல்லிட்டாங்க, அதனால என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு கலவரம் பண்ற விதமா, ஒரு கலவரத்தை தூண்டு விதமா இந்த சனம் ஜட்டின்றது இது வந்து பேசுது. அடுத்த நாள் சொல்றாருன்னு பார்த்துருவோம். அவமானமாச்சான் நெக்கில் பத்தியா? This is not democracy. டெமோக்ரஸி பத்தி பேசுறாவ. Every citizen has a freedom of speech. This is not democracy. Every citizen has freedom of speech என்ற. இவ்வளோ நாள் நீங்கள் என்னமா பண்ணிட்டு இருந்தீங்க? ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் என்ன பிடிங்கிட்டு இருந்தீங்களா போயிட்டு? மாணவர்கள் நீட்டுக்கு எதிராக பார்த்தோன்னா அவ்வளோ பேர் சாவறான், லத்தி சார்ஜ், அதை எதிர்த்து ஏன்னா ஒரு கண்டனம் இருக்க. அட்லீஸ்ட் நீ விஜய் பற்றி பேச வேணாம், மோடி அரசை பற்றி பேச வேண்டியதுனா, மத்திய அரசு பண்ணி பேச வேண்டியதுனா, என்ன வச்சிருந்த வாயில பண்ணிய? போயிட்டு அங்கே போயிட்டு படம் பார்த்தோன்னா கூத்தரசன் கொம்மலரசுங்கிறீங்க, கும்மாளம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிறீங்க. என்னைக்குனா இல்லை, இதனால வரைக்கும் இந்த போராட்டம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 40 நாளைக்கு மேல ஆகுது. இந்த 40 நாள்ல என்னைக்குனா ஒரு நாள் டிவி கட்சிக்காரன் எவனோ ஒரு அணில், எவனோ ஒரு தற்கொலை, இல்லைன்னா ஒரு எம்எல்ஏ, எவனோ ஒரு அமைச்சர், யாருன்னா ஒருத்தன் வந்து நீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணானா? இல்லை அட்லீஸ்ட் எவனா பேசினானா? ஏன்னா ஒரு வீடியோ இருக்கா? ஏன்னா யூடியூப்ல பேசிக்கிறானா? எவனுமே பேசல. இன்னைக்கு வந்து பேசுறாங்க. இந்த அம்மா வந்து யாருக்கு முட்டு கொடுக்குதுன்னா சங்கிகளுக்கு வந்து முட்டு கொடுக்குறான். அதாவது தாவேக அரசு முட்டு கொடுக்குற பேர்ல சங்கிகள் முட்டு கொடுது. இது வந்து ஒரு போலியான ஒரு போராட்டம் அப்படின்னு என்ன திமிர்ல என்ன தெனாவட்ட வந்து பேசுது. அது மட்டும் இல்லாம இது சொல்லுது எங்களுக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்கு. பேசு, ஒரு மேடை போட்டு பேசு, முன்னணி எதிர்த்து பேச வேண்டியதுன்னா அரை வழியில போராட்டம் பண்ணக்கூடிய மாணவர்களை அங்க போய் கலவரம் பண்ற விதமா இந்த தற்கொலை வந்து பேசிருக்கு. இல்ல இந்த மாதிரி வந்து தெனாவட்ட நெக்கெல்லாம் வந்து பேசுறேன். இதே மாதிரி ஒரு ஸ்பீச் எங்கேயோ ஒரு சங்கி மேடை போய் பேசுற முடியுமா? செருப்பை கழட்டு அடிப்போங்க. அது மட்டும் இல்லாம டிவிக்கு சார்ந்த அணில் இருக்கிறாங்க தெரியுமா, அந்த மாதிரி மேடையில போயிட்டு கரூர்ல 47 பேர் கொண்டதுக்கு விஜய் தான் அப்படின்னு சொல்லி பாரான். செருப்பை கழட்டு அடிப்பணும், ஓட விட்டு அடிப்பணும். அணிலாம் பார்த்த சோசியல் மீடியால பார்த்தா அணில் பச்சை பேட் வேர்ட்ஸ்ல கமெண்ட் போடணும். இப்ப நம்ம பேசுற வீடியோல பார்த்தோம்னா அசிங்கமா போடணும். அப்ப அந்த மாதிரி தற்கொலைகள்லாம் நீ பேசி பாரான், செருப்பை கழட்டு அடிப்பணும். ஆனா நீ இப்படி பேசும்போதும் பார்த்தோன்னா அங்குள்ள மாணவர்கள் வெளியே போதான் சொன்னாங்க இல்லையா, உன்னை ஆபாசமா ஒரு வார்த்தை கூட பேசல. அதனாலே பார்த்தோன்னா நீ அவ்வளவு நெக்கலா தெனாவட்டா. இல்ல நீ யாரு? நீ முதல்ல எங்க இருந்து வந்த? நீ ஜட்டி ரொட்டின கர்நாடகால இருந்து புழைக்க வந்த நாய் தானே நீ வந்து இங்க உள்ள தமிழர்களோட போராட்டங்கள் வந்து பார்த்து இது ஒரு போலியான போராட்டம், இது ஒரு அஜெண்டா செட் பண்ண போராட்டம்னு சொல்ற. புழைக்க வந்தமா, சம்பாரிச்சமா, ஊடு போய் சேர்ந்தோம்னா மட்டும் இருக்கணும். இங்க வந்து தேவையில்லாம மாணவர்களை கொச்சப்படுத்துறது, மக்களை கொச்சப்படுத்துறது வேலை வச்சுக்கிட்ட தமிழர்களாகிய தமிழ் மக்கள் ஒன்று சேர்ந்தாங்கன்னா வச்சுக்கலாம், உரி விட்டு அடிப்பாங்க. வாயை மூடிட்டு எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரிஞ்சுட்டு பேசு. இந்த மாரி வந்து கலவரம் தூண்டு விதமா வந்தெல்லாம் பேசுனா பொதுமக்கள் பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க, செய்ய வேண்டியதுல சிறப்பாக செஞ்சு விடுவாங்க. என்ன அஜெண்டா பத்தி பேச வந்த? டிவிக்கே தளபதி விஜய் ஃபர்ஸ்ட் பார்த்தா என்ன தப்பு நாங்க பார்ப்போம் அப்படின்னு பேச வந்தியா? இப்ப புரியுதா நாங்க என்ன அஜெண்டா பத்தி பேச வந்தோம்? அதனால தான் உங்களுக்கு வந்து மாணவர்கள் கழட்டி ஆயிடுச்சானுவ. அதனால தான் மாணவர்கள் வந்து காரி துப்புனாங்க. அதனால தான் மாணவர்கள் வந்து மழைக்கு பிடிக்கிட்டே போடி வெளியே அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சாங்க. ஓகேவா? அப்ப ஒரு கூட்டத்துக்கு போனோம்னா எங்க என்ன பேசணும் தெரிஞ்சு பேசணும். வந்து நீட்டுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்றாங்கன்னா அதை பத்தி பேசணும். அதை விட்டு நான் தளபதியோட ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன், எவன் கேட்டான்? அது இப்ப புரியுதா நான் எந்த ஏஜெண்டா பத்தி பேசிட்டு இருக்கேன்னு? அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அதான் காரி துப்புனாலும் கவலை இல்லை. எனக்கு கவலை இல்லப்பா. நீங்க ஒரு ஆர்கானிக் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் தான் பேசுவேன். ஸ்டூடெண்ட்டுக்காக வந்து பேசணும்னா ஸ்டூடெண்ட் நீ பேசுன என்ன பேச்சு பேசுன வந்தவனே. நான் வந்து தளபதியோட ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். இதெல்லாம் கேட்டானா? இதெல்லாம் பேச வேண்டிய இடமா அப்படின்னா அங்குள்ள மாணவர்கள் நாக்கப்படுற மாதிரி கேட்கறாங்க. என்ன தப்பு இல்லை? ஆர்கானிக் வியூ தான் நான் பேசுவேன். எவனும் சொல்லி நான் இங்க வரல. எவனும் சொல்லினா இவன் வந்து வரல. எதுக்கு வரானா? ஏன்னா சீட்டு கிடைக்கும். இந்த மாரி வந்து விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்றது பேசினா விஜய் சாரோட ஆட்சியில எதனா ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க,
லைலோமணியில் ஆரம்பிச்சு நம்ம ஜோசிகாரனுக்கு ஆரம்பிச்சு பார்த்தோன்னா எல்லாருக்கும் பார்த்தோன்னா பதவி அந்த மாதிரி வந்து நமக்கு எதனா ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்ற மோகத்தை வந்து பேச. அதாவது நம்மளோட சிஎம் இருக்கிறார்ல, பாரபட்சம் பக்கம் எல்லாருக்கும் பதவி வாரி கொடுக்குறாரு. அதாவது ஜனநாயக பட தயாரிப்பாளர் ஒரு கணாக்கரன், ஒரு கணாக்கரன்றதாலே அவனுக்கு பதவி வாரி தர்றாரு. அப்போ வந்து யாரு என்ன தமிழ் வரி பணத்தோட சம்பளத்தை எவன் தின்றான், எவனுக்கு வந்து அது வந்து யூஸ் ஆகுதுன்னு தெரியாம தூக்கி தர்றாரு. என் படத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஆளு, அதனால அவனுக்கு வந்து ஒரு அரசு பதவி. அந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு கூட பார்த்தா நாளைக்கு சிஎம் சார் பார்த்தா ஒரு பதவி போட்டு கொடுப்பாரு. அவர் தமிழ்ச்சா என்னன்னா பார்க்க மாட்டாரு, எந்த மொழின்னு பார்க்காம பாரபட்சம் பார்க்காம நம்ம சிஎம் சார் பார்த்தோன்னா திறந்த உள்ளமா பதவி கொடுப்பாரு. ஸோ அந்த ஒரு பதவி ஆசைனா பதவி மோகத்துனா இன்னைக்கு அது வந்து இப்படிலாம் வந்து பேசினா நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம், 4 பேர் திட்டினா போதுங்க நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம்னு சொல்லி பேசினிக்குது. அடுத்து நான் சொல்றாருன்னு பார்ப்போம். நானா வந்திருக்கேன் மைக்கு கொடுறேன்ட்டாங்க, முடியாதுன்றாவ கொடுக்க முடியாதுன்றா. இந்த அவமானம் தேவையா? இவ்வளவு கேவலமான பொழப்பு தேவையா? காரி துப்புற மாதிரி எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே போடி தற்குறி, வெளியே போடி சைக்கோ, வெளியே போடி ஜோக்கர் அப்படின்னு சொல்றாங்க. வாழிய வாழிய வாழியவே, மாணவர் ஒற்றுமை வாழியவே, மாணவர் ஒற்றுமை வாழியவே, மாணவர் ஒற்றுமை வாழியவே. ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ரத்து செய், ரத்து செய், பாரு நீட் தேர்வை ரத்து செய். விடமாட்டோம், 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 விடமாட்டோம். நாட்டை நாசமாக்கும், நாட்டை நாசமாக்கும், நாசக எரியுதப்ப அந்த அம்மாக்கு அப்படியே கேட்க மூட அந்த மாதிரி வார்த்தைகளா. பாஜகவே, 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 பாஜகவே. விடமாட்டோம், 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 விடமாட்டோம். அம்பேத்கரின் வாரிசுகள், அம்பேத்கரின் வாரிசுகள். அம்பேத்கர் பேரை கேட்டா அவ்வளவுதான் எரிய ஆரம்பிச்சிடும். வாரிசுகள், கார்ல் மார்க்சின் வாரிசுகள், மகாத்மாவின் வாரிசுகள், மகாத்மாவின் வாரிசுகள். ஒருபோதும் விடமாட்டோம், ஒருபோதும் விடமாட்டோம். இந்திய நாடு எங்கள் நாடு, இந்திய நாடு எங்கள் நாடு, இந்திய நாடு எங்கள் நாடு, இந்திய நாடு எங்கள் நாடு. ஒன்றிணைவோம், ஒன்றிணைவோம், இந்தியராய் ஒன்றிணைவோம். சாதி இல்லை, மதம் இல்லை, வர்க்க பேதம் எங்களுக்கு இல்லைன்றான். அது பார்த்தோன்னா சனம் ஜட்டியா, சனம் ஜட்டியா ஜட்டின்னு நினைக்கிறேன், செட்டின்னு போட்டு வந்து நிற்குது. அப்போ இதெல்லாம் யார் தெரியுமா? ஒரு சாதி ஒரு பிடிச்ச சைக்கோ. ஏன்னா இவ்வளோ படித்த ஒரு பொண்ணு மாரி தன்னை வந்து வெளிப்படுத்திக்குது, ஆனால் தன்னை பேருக்கு முன்னாடி சாதி பேரை போட்டு வந்திருக்கு. அதுக்கே உன்னை வந்து செருப்பை கழட்டி அடிச்சிருக்கணும். மக்களை ஏமாற்றும் அரசியலை போடி போடி, வெளியே போடி, ஓடு 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 போடி. ஐயோ ஐயோ வராதம்மா ரெண்டாவது. மை டெமோக்ரஸி, மை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றாங்க போது. ஏய் மூடிட்டு போடி அப்படி மாதிரி சொல்றாங்க எல்லாரும். மாணவர் ஒற்றுமை வாழியவே, கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். ஓடு ஓடு அப்படின்னு மாரி வந்து அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு, அதாவது செருப்பால் அடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி அவமானப்படுறதுக்கு செருப்பை கழட்டி அடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. இல்லை அதுக்கு தான் ஒரு இடத்துல போனால் என்ன பேசணும் அப்படி தெரிஞ்சு பேசணும். போகிற இடம் ஃபுல்லாக நம்ம வந்து டிவிக்கு ஃபேன்ஸ் வந்து உள்ளே இருப்பானுவ, தளபதியோட ஃபேன்ஸ் இருப்பான்னு போகிறீங்க. அங்கெல்லாம் மாணவர்கள் ஸ்டூடெண்ட் படித்தவன் எவனும் பார்த்தோன்னா விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்க மாட்டான். விஜய் வந்து ஓட்டு
போட்டிருக்க மாட்டான் முதல்ல. அதை முதல்ல தெரிஞ்சுன்னு பேசு. அதை போயிட்டு இதெல்லாம் தெரியாமல் போயிட்டு டிவிகே ஃபேன்ஸ் இருப்பான்னு சொல்லி உள்ளே போயிருக்கேன். ஆனால் இதோட நோக்கம் முழுக்க நல்லா தெரியுதுங்க. பிளானாக பார்த்தோன்னா அறவழியில் போராடக்கூடிய மாணவர்கள் போராட்டத்தை திசை திருப்புற விதமாக இது வந்து ஒரு தீவிரவாத இயக்கம், நக்சலைட் இயக்கம் அப்படின்னு ஒரு முத்திரை குத்துருக்காக ஒரு சங்கி எப்படி சொல்லணும், ஒரு டிவிகேக்காரன் எப்படி சொல்லணும், அந்த மாரி வந்து இந்த தற்கொலை ஜோக்கர் வந்து எங்கிருந்தே கன்னடா வந்து புழைக்க வந்த தற்கொலை ஜோக்கர் வந்து இதை வந்து சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியாவை சந்திச்சு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்க போகிறோம், ஃபயர் ஸ்பீச்சை. அதை கொஞ்சம் பார்த்துருவோம். நீங்க சொல்லி நான் பேசணுமா? am I your puppet? ஓ இல்ல எனக்கு புரியல போடு. யாருங்க நீங்க? இல்ல நான் பேசணும். ஏங்க ஏன் சைடு நியாயத்தை பேசணுங்க? உன் சைடு நியாயத்தை பேசணும். நீ ஒரு தனி மேடை போட்டு பேச வேண்டியதானே? உன்னோட அஜெண்டா பேசணும். எனக்கு வந்து டிவிக்கு தான் என்னோட கட்சி, அதுதான் என்னோட லைஃப்னு சொன்னா நீ அது தனி மேடை போட்டு பேச வேண்டியதானே? இல்லை நீட்டுக்கு எதிராக நீ ஒரு மேடை போட்டு பேச வேண்டியதானே? அதை விட்டு அறவழியில் போகிற மாணவர்களுக்கு போயிட்டு அங்கே போய் கலவரம் பண்ணுற விதமாக பேசினா இப்போ சும்மா இருப்பாங்களா? இதே நீ வந்து நல்ல பேர் தப்பிச்சுட்டு வந்துட்ட, எல்லாம் கழட்டி எடுத்துட்டு போனோம். மற்ற போராட்டம்லாம் போயிருந்தானே வச்சுக்கான். பாப்பா அடுத்த சொல்கிறாரு. என்னங்க ரிலாக்ஸ்? ப்ரோ ஸ்டூடண்ட் ப்ரொடெஸ்ட் தானே கூப்பிட்டாங்க. யார் உன்னை கூப்பிட்டா? இது போன்ற சனிங்கெல்லாம் எவன்டா கூப்பிட்றீங்க? டே முதல்ல தயவுசெய்து தோழர்கள் ஒன்று சொல்கிறேன், இது போன்ற சனிங்கெல்லாம் வருதுன்னா அதோட தாட் என்ன, அதோட அஜெண்டா முதல்ல தெரிஞ்சுட்டு உள்ள விடுங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா ஜோக்கர் அணிலுங்க. இதெல்லாம் வந்து பேஸ்ட்டு கலவரம் பண்ணுற விதமாக லத்து சார்ஜை வந்து ஏற்படுத்திட்டு போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிடும். இது போன்ற தற்கொலைலாம் எதுக்கு உள்ள விடுறீங்கன்னு கேட்குறேன். முதல்ல எல்லா கருத்தும் கேட்குறீங்களே. தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சி இருக்குது, இடதுசாரி சிந்தனை கருத்துக்கள் பேசக்கூடிய நிறைய தோழர்கள் இருக்குங்க. அவங்கள கூப்பிட்டு பேசணும் இல்லை, இது போன்ற ஜந்துக்களுக்கு ஒன்றா அதுங்க அப்படி தான் பேசும். என்ன பார்த்தீங்க அப்படியே குழாசம் கட்ட போடுற மாதிரி தான் போட்டுட்டு இருக்கு. அடுத்து நான் சொல்றேன் பாப்போம். மாணவர்களுக்காக பேசுங்கன்னு கூப்பிட்டாங்க. ஆமா இவர் பெரிய அதனால நான் பேசிட்டு இருக்கேன். கூப்பிட்டு வச்சு படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ்னு சொல்றாங்க. நான் படத்தை போய் பார்த்தேங்க. பின்ன படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்கன்னா பின்ன எதை வச்சு சொல்லுவாங்க? இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? இந்த பிரச்சனை போயிட்டு படம் பார்க்கலாமா? முதல்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாமா? உங்க அண்ணன் இருக்கிறல்ல திரு ஜோசப் விஜய் சிஎம் சார், அவருக்கு கொஞ்சம் அறிவுன்றது வேண்டாவா? இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? மாணவர்கள் போராட்டம் கிட்டத்தட்ட 40 நாளைக்கு மேல போயிட்டு இருக்குன்னா இதெல்லாம் மடை மாத்திர விதமா, இதெல்லாம் திசை திருப்புற விதமா தானே பண்றாங்க. எப்படின்னா இந்திய முழுக்க இந்த போராட்டம் பெருசாச்சுன்னா ஆட்சி கலையலாம், ஆட்சி கலைப்பட்டு மோடி ஆட்சிக்கு ஆபத்து வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பிஜேபி சங்கிகளுக்கு பயம் இருக்கு. அந்த பயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ற விதமா இங்க டிவிகே அரசு செயல்படுது. தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணக்கூடிய மாணவர்களை அரெஸ்ட் பண்ணது, கைது பண்ணி தூக்கி போட்டு பொழக்குது. என்ன காரணம்? இல்ல ஜோசப் விஜய் அவர்கள் வந்து நீட்டுக்கு எதிராக வந்து நிக்கிறாரா இல்லையா? அவர் ஸ்டாண்ட் என்ன முதல்ல சொல்லு. நிக்கிறாரு தானே, சொல்றாரு தானே. அவர் ஆரம்பத்துல சொன்னாரு, சங்கீத்தனமா சொன்னாரு சில விஷயங்கள். நீட்டு தான் வந்து படிப்பா, அது மட்டும் தான் படிக்கணுமான்னு சில வந்து சங்கீத்தனமா அப்பவே வந்து போகும். ஆனா இப்ப ஸ்டாண்டர்டா வந்து என்ன சொல்றாருன்னா நீட்டு மாணவர்களை பாதிக்குது, அது வேண்டாம்னு சொல்றாருல. சப்போர்ட் பண்ணுங்க, ஒரு இடத்த அலர்ட் பண்ணுங்க. பீச் இருக்குல்ல, அவ்வளோ பெரிய பீச் ஓப்பன் பண்ணி விடுங்க, மாணவர்கள் வரட்டும், போராட்டம் பண்ணட்டும். என்ன உங்களுக்கு பிரச்சனை? யார் ஆட்சி கலைய போகுது? மத்தியில் மோடி ஆட்சி கலைஞ்சா உங்களுக்கு என்ன பயம்? அப்போ உங்களுக்குள்ள ஒரு அண்டர் டீலிங் இருக்கு, ஒரு அஜெண்டா இருக்கு. இவிஎம் ஸ்கேம்ல வந்து நம்மளை வந்து ஜெயிக்க வச்சாங்க, வின் பண்ண வச்சாங்க, அதனால நமக்கு வந்து அவருக்கு வந்து நன்றி விசுவாசம் காட்டுவோம் அப்படின்னு நீங்க பண்ண வரீங்களா? இல்ல அதுதானே இதெல்லாம் வந்து அப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? வெற்றிமாறன் வந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷோல போயிட்டு விஜய் சார் படத்துக்கு போய் குத்தாட்டம் போட்டு வரல உன்ன மாரி, ஓகேவா? அவர் நிறைய படங்கள் பண்றாரு, நிறைய படங்கள் பாக்குறாரு. ஆனா மக்கள் பிரச்சனைக்காக ரஞ்சித் போன்ற வெற்றிமாறன் வந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க அந்த அணிலாம், ரஞ்சித் வெற்றிமாறன் பார்த்தோன்னா டிஎம்கே கைக்கூலி அப்படின்னு சொல்லி ரஞ்சித்தே வந்து கடிக்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ஓட்டு போடும்போது பார்த்தோன்னா ரஞ்சித் பார்த்தோன்னா விஜய் சாரோட காஸ்டியூம்ல போட்டு வந்தாரு, அவரே பார்த்தோன்னா டிவிக்கு தான் ஓட்டு போட்டாரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து ஃபயர் விட்டானுவ. அப்படி பேசின அணிலே இன்னைக்கு ரஞ்சித்தை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிட்டானுவ. அப்போ அவரையும் சேர்த்த ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? இல்ல இது ப்ரோ டெமோக்ரசி, ஜனநாயகத்துக்காக நம்ம போராடுறோம் சொல்றாங்க இல்ல. மைக்கில் இந்த பேசிட்டு இருக்கே நடுவுல மைக்க புடுங்குறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? வந்து பேசுற இடத்துல வந்து ஒழுங்கு முறையா பேசணும். தற்கொலை தரமா பேசினா செருப்ப கழட்டி தான் மேடம் அடிப்பாங்க. அத நீங்க முதல்ல தெரிஞ்சு பேசுங்க. இல்ல நீங்க எல்லாம் பாத்தீங்க தானே நான் என்ன சொன்னேன்? I am here as a public. பப்ளிக்ல ஒருத்தியா ஸ்டூடண்ட்ஸ்க்கு ப்ரொடெஸ்ட் பண்ண, ஸ்டூடண்ட் சப்போர்ட் பண்ணதா வந்திருக்கேன். முதல்ல மாணவர்களுக்கு நீங்க வந்து போராட்டத்தில் களத்துல நிக்கிறீங்கன்னா எதுக்கு போனோடனே மைக்கை பிடிச்சிக்கிறீங்க? ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரம் நில்லுங்க, உட்காருங்க, அங்குள்ள சாப்பிட கொடுக்குற சாப்பிடுங்க. போனவனே மைக்கை பிடிச்சிக்கணும். போனவனே பார்த்தா எனக்கு ஃபேஸ் இருக்கு ஃபெமிலியர், நான் வந்து யாரு, நான் ஹீரோனி, எனக்கு வந்து ஃபெமிலியர் ஃபேஸ் இருக்குன்னு கேள்வி டேரக்டா போய் மைக்கை தான் பிடிப்பீங்களா? டேரக்டா நீங்க ஹீரோ தான் ஆவீங்களா? போய் நில்லுங்க, கத்துங்க, கோஷம் போடுங்க.
கோஷம் போட்டதுக்கு அப்புறம் மைக்கை பிடிக்க வேண்டியதானே? டைரக்டா அந்த மேடம் கார் திறந்து வந்தோடனே மைக்கை கொடு, ஏய் என்ன கூட்டம் இது, இதெல்லாம் வந்து உண்மையான மாணவர் போராட்டமே இல்ல, இது ஒரு போலி போராட்டம் அப்படின்னு சொல்றதுதான் வந்து வேக வேகமா ஓடி வந்தீங்களா? மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ண எவனா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். எவன் சப்போர்ட் நீங்க பண்றான்? 100 பேர் இருங்க, 1000 பேர் இருங்க, எனக்கு அத பத்தி கவலை இல்ல. துரத்திட்டாங்க, என்ன மைக்கு புடுங்கி துரத்தி இருக்காங்க. மைக்கை பிடிச்சு துரத்துனாங்கன்னா போய் தூக்குல தொங்குங்க, போயிட்டு வீட்டுல போயிட்டு ஃபேன் இருக்குல்ல, ஃபேன்ல தூக்குல தொங்குங்க. அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து பேசுறாங்க, சப்போர்ட் பண்றாங்கன்னா தப்பு கிடையாது. இப்ப டிஎம்கே ஆட்கள் வராங்கன்னா அவங்க ஆந்திராக்காரனா, தெலுங்கு இல்ல மலையாளக்காரனா, ஹிந்திக்காரனா? டிஎம்கே பார்ட்டின்னு இந்த தமிழ்நாட்டில் ஒரு பார்ட்டி இருக்குன்னா அதுலேயும் பார்த்தோன்னா தமிழன் தான். ஏன் அவன் வந்து பேசக்கூடாதா? உன் கட்சிக்காரன் தான், வாழ தான் எவனும் வரல, உன் கட்சிக்காரன் வா தான் சொல்கிறாங்களே, அங்குள்ள தோடர்களே சொல்கிறாங்க, டிவிகே சார்ந்த ஆட்களும் வாங்க பேசுங்கன்றான். அவனை எந்த தற்கொலையும் வரலையே. அப்போ சில அஜெண்டா பீப்புள் வந்தாங்கன்னா என்ன தப்பு? ஆனால் அவங்க பேசுகிற நோக்கம் சரியான நோக்கம் தானே. அவங்க வந்து மாணவர்களை சப்போர்ட் பண்ணி தானே பேசுகிறாங்க, மாணவர்கள் வந்து தாக்குதல் நடத்துறாங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதை தானே பேசுகிறாங்க. வேற எதுவும் வந்து நீங்கள் டிஎம்கே ஓட்டு போடுங்க, டிஎம்கே ஆட்சி வந்து மீண்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் பேசல. என்ன அஜெண்டா, என்ன பெருசாக வந்து கண்டுபிடிச்சிட்டோன்னா இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் தோணுது. சங்கிகளுக்கு எதிராக பேசுகிறாங்க, அங்கே அம்பேத்கர் பற்றி பேசுகிறாங்க, கார்ல் மார்க்ஸ் பற்றி பேசுகிறாங்க, பெரியார் பற்றி பேசுகிறாங்க, இதெல்லாம் நமக்கு வந்து ஒத்து வராது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக இது பார்த்தோன்னா அல்ல ஆடிடுச்சு. அதனால பார்த்தோன்னா மேடம் பார்த்தா தைய தகுன்னு குதிக்குது. இதுலயே புரியுது இவங்க டெமோக்ரஸியோட லட்சணத்தை. டெமோக்ரஸிக்காக இவங்க நியாயமா உன்னை செருப்பு கழட்டி வச்சிருக்கணும் போராடுறாங்க. டோன்ட் ஃபால் ஃபார் திஸ் ட்ராப். ஆக்சுவலி இந்த மாதிரி நீ பேசுன பேச்சுக்கு நியாயமா உன்னை செருப்பை கழட்டி அடிச்சிருக்கணும், ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்கணும். இதே நீ வந்து நல்ல மாதிரியே தப்பிச்சு வந்துட்டுக்கிற, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு போயிடு. எனக்கு என்ன தோணுதோ என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் தான் நான் பேசுவேன். நீங்க தேவையில்லாம கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்றீங்கன்னா நான் என்ன இவங்களுக்கு பப்பெட்டா? இவங்க யாரு? உன்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் நீங்க பேசுங்கன்னா நீங்க உங்க வீட்டுக்குள்ள மேடை போட்டு பேசுங்க மேடம், இது பப்ளிக், எல்லாரும் வரக்கூடிய ஆட்கள்னா அப்போ உங்க தனிப்பட்ட பார்ட்டியை பத்தியோ உங்க தனிப்பட்ட பிடிச்ச நடிகரை பத்தியோ இங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை, இடம் இல்லை. அப்ப உங்களை மாதிரி பிடிச்ச மாதிரி பேசணும்னா நீங்க தனியாக மேடை போட்டு பேசுங்க, இங்கெல்லாம் வந்து பேசக்கூடாது. ஓகேவா? முதல்ல ஒரு அறிவு இருக்கா, பேசிக் சென்ஸ் இருக்கா? எருமாடு மாரி வளர்ந்துருக்க, கொஞ்சம் கூட அறிவுன்றது வேணா, அது என்ன போராட்டம்னு சொல்லி தெரிஞ்சு பேசணும். உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா? ஒரு சின்ன குழந்தை கூட வந்து அதை பற்றி தெரியும், ஒரு இடத்துல போனால் எப்படி பேசணும் அது கூட தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் தற்கொலை உன்னை இப்போ ஜோக்கர்னு சொல்லாமல் வேற என்ன சொல்லுவாங்க? உன்னைய ஜோக்கர் என்ன சொல்லிட்டாங்க, என்ன வந்து ஜோக்கர்னு சொல்லிட்டாங்க. ஜோக்கர் தானே சொல்லுவாங்க. ஜோக்கரை நான் யாரையும் சொல்லி வரல, யாரையும் கேட்டு வரல, எனக்காக நான் வந்திருக்கேன். எதுக்கு வந்த? பேசுறதுக்கு சுதந்திரம் கொடுக்காத இவங்க சுதந்திரத்துக்கு போராடுறாங்க. எங்க வந்து என்ன பாரு, நான் சொல்றேன் கேளுங்க. மத்த ப்ரொடெஸ்ட் டெல்லியில என்ன நடக்குது எனக்கு தெரியல, நான் அங்க போகல. இப்பவும் சொல்றேன் 100% சப்போர்ட் ஃபார் தி ஸ்டூடண்ட்ஸ். சல்யூட் டு சோனம் வாங்சுக். மகாத்மா காந்தி ரேஞ்ச்ல நீங்க இருக்கீங்க சார். இவனா சொல்றானா இந்த மாணவர்கள் போராட்டம் போலி ப்ரொடெஸ்டா? அது டெல்லியில் நடக்கிற போராட்டம் கூட அவங்களுக்கு சரியா தெரியலையா? அங்கே போனாலும் இந்த அம்மா அப்படிதான் பண்ண நினைக்கிறேன், அலப்பறை கொடுக்க. அங்கெல்லாம் போனால் செருப்பை கழட்டி அடிப்பானு. அதாவது இல்லை, இதை வந்து போலி ப்ரொட்டஸ்ட்டு, இது தப்பான ஒரு அஜெண்டா, இதை சொல்ல தான் நீங்கள் வந்தியா? அப்போ இதுலேருந்தே தெரியுது இவரோட நோக்கம் என்னன்றது. இதை ஒரு கலவர பூமியாக மாற்றணும், அந்த ஒரு மாணவர்களுடைய அறவழி போராட்டத்தை திசை திருப்பி இதை வந்து ஒரு கலவரமாக மாற்றணும் அப்படின்னு எண்ணத்தோடு தான் இவன் வந்து பேசுகிறா. அதனால தான் அவளே உண்மையை பேசுகிறா. எல்லாம் தெரியுது, ஈஸியாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த மாணவர்கள் நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. அந்த மாணவரோட ஸ்டேட்மெண்ட் முதல்ல பார்த்துட்டு நம்ம வீடியோ முடிச்சுப்போம். சனம் செட்டி அவர்கள் இன்னைக்கு ப்ரொடெஸ்டுக்கு வந்திருந்தாங்க. ப்ரொடெஸ்டுக்கு வந்து அவங்களுக்கு மைக்கு கொடுத்தாங்க, அவங்க பேசினாங்க. பேசும்போது என்ன சொல்றாங்க, என்கிட்ட இருந்து மைக்க புடுங்கிட்டாங்க, இது டெமோக்ரஸியே கிடையாது, இங்க என்ன டெமோக்ரஸியா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களுக்கு மைக்கு கொடுக்கப்பட்டது, அவங்க கையில இருந்து பிடுங்கப்படல. அவங்க என்ன பேசினாங்க, அது என்ன பேசுறதுக்கு விளைவுகள் தான் அங்க வந்தது. அவங்க கிட்ட கொடுத்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட்காகவும் வாய்ஸ் அவுட் பண்ணிருந்தாங்கன்னா அந்த மைக் அவங்க கையில இருந்திருக்கும். அந்த மைக் கையில வந்தோடனே யார் யாரெல்லாம் வந்துட்டு சிஜேபி, யார் யாரெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், யார் யாரெல்லாம் இளைஞர், யார் யாரெல்லாம் நியூட்ரலா இருக்காங்க, இவங்க ஏன் உட்காந்து கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க? சரி, கணக்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு என்ன சொல்றாங்க, நீ அவங்க இதெல்லாம் இல்லாதவங்க எல்லாம் தான் ஜோக்கர்ஸ், நான் எங்க தளபதி FDFS பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். உங்களை ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்டுக்கு வந்து பேச சொல்றாங்கன்னா, அதாவது முதல்ல யார் உங்களை வந்து பேச சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களை பேச சொல்றாங்கன்னா நீங்க ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்டுக்காக பேசணும்.
ப்ரொடெஸ்ட்ல இந்த மாதிரி இருக்கு பேன் நீட்டுன்னு அதை பத்தி பேசணும். எங்க அண்ணன் படத்துக்கு போனேன், FDFS போயிட்டு வந்தேன், அதெல்லாம் உங்களை கேட்கல. இந்த மாதிரி நீங்க பேசுறதுனாலதான் உங்களை வந்துட்டு கத்தி பேசாதீங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க. உடனே டெமோக்ரஸி இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? அங்க எல்லாருக்குமே பேச கொடுத்தாங்களே, அப்ப அது டெமோக்ரஸி இல்லையா? நீங்க பேசுனதுல தாங்க தப்பு இருந்தது. அதனாலதாங்க நீங்க பேசும்போது எல்லாரும் கத்தி பேசாதீங்க, நீங்க தெளிவா பேசலாம். அதுக்கப்புறம் இது அஜெண்டால இல்ல, இவங்க என்ன அஜெண்டா செட் பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. என்ன சொல்ல வரீங்க? நீங்க வந்ததே எல்லாத்தையும் குழப்பி விடுறதுக்காக வந்திருக்கீங்க. என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு போலான்னு வந்திருக்கீங்க போல. கேட்டா என்ன யாரும் அனுப்பல, நானாதான் வந்தேன். நீங்க பேசின வீடியோவை போட்டு காட்டுங்க நீங்களே போய் இன்னொரு வாட்டி நடந்த எடுத்து பாருங்க, அதுல என்ன இருக்குன்னு போட்டிருக்கோம். நீங்க வெளியே வேற போய் தனியா ஒரு பிரஸ் மீட் கொடுத்தீங்களா, அதுல பேசும்போதே கேளுங்க. யார் அடிச்சாங்க, எங்களுக்கு யார் அடிச்சாங்கன்னு தெரியாது. ஸ்டூடெண்ட்ஸ் டெல்லியில அடிச்சாங்க, இங்க அடிச்சாங்களா எனக்கு தெரியல. ஏன் உங்களுக்கு தெரியல தெரியுமா? நீங்க FDFSல இருந்திருப்பீங்க, அதனால அடிச்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காம இருந்திருக்கும். இல்லைன்னா படம் ரிலீஸ் ஆக போகுதுன்றதுக்காக அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ரீல்ஸ் போட்டுட்டு இருந்திருப்பீங்க, அதனால உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். கரெக்டாக தெளிவாக பேசியிருக்காங்க. அதாவது அந்த களத்தில் இருந்த ஒரு பெண் தான் அவங்க சொல்கிறாங்க பார்த்தியா, முதல்ல சனம் ஜட்டியா ஹெட்டி அது வர வாயில் வர மாட்டேங்குது. அது என்ன சொல்லுதுன்னா, மாணவர்களை அடித்தாங்க, அது கண்டனத்துக்குரியுது. ஆனால் எனக்கு தெரியலன்னா கோமாள கடத்தியா? அப்போ நீலாம் வந்து பொது வாழ்வை பற்றி பேசலாமா, அரசியல் பற்றி பேசலாமா? அப்போல்லாம் பேசலாம், அப்போ மூடிட்டு இருக்கலாம்ல. அப்போ ஒரு பிரச்சனை நடக்குன்னா தெரிஞ்சுட்டு வந்து பேசணும். மாணவர்கள் எவ்வளோ பேர் தாக்குதல் நடத்துகிறாங்க. டெல்லியில் பெண்கள் மீது தவறா காவல்துறைக்கு பார்ப்பீங்க நிறைய. எங்க மார்பத்தில் போட்டு ஒரு பெண்ணை ஒரு காவலர் அடிக்கிறாருங்க. என்னங்க இது? இதெல்லாம் பார்த்து இந்த தற்கொலை கோபம் வரல. இதெல்லாம் பார்த்து ஐயோ என்னங்க இப்படி பண்றாங்க ஒரு பெண்ணுங்க அப்படின்னு கோபம் வரல. இது வந்து சொல்லுது, ஒரு பெண் என்ன வந்து மைக்கை பிடிங்கிட்டானா நல்லது பேசணும், வாயில வந்ததெல்லாம் பேசணும், வேடிக்கை பார்ப்பாங்க, கழட்டி தான் அடிப்பாங்க. அப்ப இதோட நோக்கம், இதோட சிந்தனை என்னன்றது டிவி கேட்கறவனே சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கான். போங்கம்மா, தமிழ்நாட்டில் நடக்கிற நீட்டு போராட்டம் பார்த்தோன்னா அது உண்மையான ஒரு போராட்டம் கிடையாது, அது ஒரு பொய்யான போராட்டம். தமிழர்களில் பார்த்தோன்னா நீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீட்டுக்கு வந்து ஆதரவு, நீட்டு வந்து வேணும் நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு தான் இங்கே உள்ள சங்கிகளும் அணில்களும் தொடர்ந்து வேலை பார்க்குறாங்க. டே அணில்களா, உங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுற பேரில், விஜய் சார் எங்களுக்கு ஃபேன் அப்படின்ற பேரில் தயவுசெய்து ஒரு போராட்டத்தை வந்து கொச்சப்படுத்தாதீங்க. இது உங்களுக்கே வந்து பெரும் ஆபத்தில் வந்து நிற்கும். இந்த நீட்டுன்றது உன் குடும்பத்துக்கு சேர்த்தான் பண்ணுறான், நாளைக்கு உன் குழந்தைகள் நீட்டால பாதிக்கப்படும், அதுக்கும் சேர்த்தான் பண்றாங்க இந்த மாணவர்கள். தயவு செய்து முடிஞ்சா படத்தை பார்த்துட்டு நாளைக்கே வந்து இன்னைக்கே வந்து களத்துல வந்து நில்லுங்க, போராட்டம் பண்ணுங்க. நீங்க ஒன்னும் ஒன்னனை பத்தி எல்லாம் பேசணும்னா மோடியை பத்தி பேசுங்க. அதை விட்டுட்டு கேனத்தனமா வந்து இந்த மாணவர்கள் வந்து கொச்சப்படுத்துற விதமா பேசுனீங்கன்னா மக்கள் ஒரு நேரம் தான் சும்மா இருப்பாங்க. அதுக்கப்புறம் மக்கள் ஓட விரட்டடிப்பாங்க. பார்த்து நடந்துங்க. முதல்ல இந்த ஜனம் ரெட்டிலாம் உங்களுக்கு என்ன வேலை? யாரு நீ? முதல்ல எங்க மாணவர்களை வந்து எங்க மக்களை வந்து இது வந்து போலி போராட்டம்னு சொல்ற, என்ன திமிரு இருக்கு உனக்கு? என்ன தெனாவிட்டு இருக்கு உனக்கு? வந்தமா, படம் நடிச்சமா, ஷோ காமிச்சமா போயிட்டே இருக்கணும். இங்க வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்து ஓவரா சீனை போட்டு வந்து அலப்பறை கொடுத்துருந்தா தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, கல்ட்டு அடிப்பாங்க. வீடியோ விடுதியா இந்த சனம் ஜட்டி செட்டியா ஓகே செட்டி, இவங்களோட ஆவண பேச்சு, இவங்களோட நோக்கம், இவங்க என்ன வந்து எதனால் அங்கே வந்தாங்கன்றது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.